அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். இன்னைக்கு தொழில் பயிற்சி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம 20 லிட்டர் அளவில் ஃபேப்ரிக் கண்டிஷனர் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி முதல்ல நான் ஒரு 5 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த தயாரிப்பு செய்யும் பொழுது நல்லா கொஞ்சம் தரமான பிளாஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர், அதாவது ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மூணு, 5. நான் 20 லிட்டர் தண்ணி அளந்து தான் வச்சிருக்கேன். அதனால நான் முதல்ல ஒரு 5 லிட்டர் மட்டும் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்னர் 200 ml. அதாவது மொத்தமா ஊத்தாம கொஞ்சமா ஊத்தி முதல்ல நல்லா கலக்கிக்கணும். அதுல கலக்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. நிறைய சகோதரிகள் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி இல்ல, சரியான தரம் இல்ல சில பிரச்சனைகள் வந்திருக்கு. லிக்விட் டிடர்ஜென்ட் செஞ்சு பார்த்தேன். கீழே அடியில ஒரு மாதிரியாவும் மேல ஒரு மாதிரியாவும் வந்திருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றீங்க. அதனுடைய மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கலக்கறதுல கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் ஆகணும். கெமிக்கல் சம்பந்தமான தயாரிப்பு நீங்க முதல்ல செய்யறீங்கன்னா கைக்கு கிளவுஸ் போட்டுக்கங்க, மாஸ்க் போட்டுக்கங்க. கொஞ்சம் வெளிச்சமான பகுதியில செய்ய ஆரம்பம் செய்யுங்க. இது அந்த அளவுக்கு நெடி வராது. பாருங்க, இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு பாருங்க. அதனால கலக்கணும். இப்ப கொஞ்சம் இதா இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். 7, 8, 8, 9, 10. இப்ப 10 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கோம். மீதி இருக்கக்கூடிய திக்னரை ஊத்திடணும். இதோட மீதி இருக்கக்கூடிய 10 லிட்டர் தண்ணி ஊத்திடலாம். இந்த திக்னர் ஊத்துனதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கையை விடாம 20ல இருந்து 25 நிமிஷம் கலக்கணும். அது ரொம்ப ரொம்ப வந்து பதினான்கு, பதினான்கு,
இப்ப பாத்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி ஊத்தியாச்சு. இன்னும் 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலக்கணும். இந்த கலக்கறதுல தான் இந்த கட்டி கட்டியா இல்லாம இருக்கிறதெல்லாம் நமக்கு சரியாகும். கம்ஃபோர்ட் தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா கலந்து விட வேண்டியதுதான். கைவிடாம கலந்து விடணும். நம்ம சரியா கலக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தரம் சரியா வராது. அதனால ரொம்ப கவனமா நல்லா கலக்கணும். இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் கைவிடாம கலக்கிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, கைவிடாம நான் 15 நிமிஷம் கலக்கியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷமாவது கலக்கணும். நான் பொருள் எங்க வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா, சென்னை பாரிஸ்ல தான் வாங்குறேன். இந்த மாரி இத எனக்கு மொத்தமா குடுங்கன்னு சொல்லிட்டாலும், அவங்க குடுப்பாங்க. தனித்தனியா கேட்டாலும் வாங்கிக்கலாம். இல்ல மத்த அவங்கவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் கடைகள்ல இந்த பொருள்கள் கேட்டீங்கன்னா, நிச்சயமா குடுப்பாங்க. திக்னர்னா என்னன்னு கேட்கறீங்க? கம்ஃபோர்ட்டுக்காக செய்யக்கூடிய திக்னர் அப்படின்னு சொல்லியே நீங்க கேளுங்க. சரிங்களா? இவ்வளோதான். வேற எதுவுமே இது இல்ல. ஒரு சிலர் அதுவும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல. புதுசா இந்த கெமிக்கல் துறைக்குள்ள வந்தவங்க நெறைய பேரு. இத நம்ம சொந்த உபயோகத்துக்கும் செஞ்சுக்கலாம். இல்ல இத விற்பனைங்கிற அந்த ஒரு இதுக்காகவும் நம்ம செய்யலாம். இதுக்கு மொத்தமா ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாவே ஒரு 900லிருந்து ரூ. 1100 தான் வருது. அப்போ 1 லிட்டரோட கணக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 90லேருந்து ரூ. 110க்குள்ள தான் வரும். சரிங்களா? மார்க்கெட்ல இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரோட விலை விவரம் உங்களுக்கே தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட்ல குடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட இது அதெல்லாம். அதுக்கு தகுந்த மாரி நீங்க விற்பனைக்கு உண்டான விலைய நீங்க நிர்ணயம் பண்ணிக்கணும். திக்னர் ஊத்திட்டு நம்ம கலக்குறதுல தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாரி தான் இருக்கும். நல்லா அந்த நுரை வளம் வர வர தான் அது உங்களுக்கு சரியா இருக்கும். தண்ணியோட நல்லா கலக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கை விடாம கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வரைக்கும் கலக்கியிருக்கேன். அந்த கெட்டியானது உங்களுக்கே தெரியும். ரொம்ப கெட்டியாகல. ஆனா இந்த கொஞ்சம் திக்கா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த திக்னரோடது கட்டி கட்டியா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலருந்து 10 நிமிஷமாவது கலக்க வேண்டியது வருது. நல்லா கலங்க கலங்க அந்த திக்னரும், தண்ணியும் நல்லா ஒண்ணா சேர்றது நல்லாவே தெரியுது பாருங்க. போன முறை நம்ம ஒரு வீடியோ போட்டது அது 10 லிட்டர் அளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். இது 20 லிட்டர் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது தொழில் முறையா செய்யறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இத தயார் பண்ணும் பொழுது நீங்க சொந்த உபயோகத்துக்கும் வச்சுக்கலாம். செலவு ரொம்ப மிச்சமாகும். இத விற்பனை இதுக்காகவும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். இன்னும் கைவிடாம இன்னொரு 10 நிமிஷமாவது நான் கலக்கணும். சரிங்களா? கலக்குனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லாவே இதாயிருச்சு. அங்கங்க சின்ன சின்ன கட்டியா தான் இருக்கு. அத மத்ததெல்லாம் நம்ம இன்னும் மத்த பொருள்கள்லாம் போட்டு கலக்கணும்ல. அந்த நேரத்துல அது எல்லாமே சரியாயிரும். பேலன்ஸ் ஆயிரும். அடுத்தது நம்ம கலர்.
கலருங்கிறது உங்களுக்கு தேவையான எந்த கலர் வேணாலும் பயன்படுத்திக்கங்க. ரோஸ், ப்ளூ இந்த மாதிரி. நான் ப்ளூ தான் 5 ml போதும். இல்ல உங்களுக்கு கலர் பத்தல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு 5 ml. கலரை மொத்தமா ஒரே இடத்துல ஊத்தாம கொஞ்சமா ஊத்தி நல்லா கலக்கணும். சரிங்களா? கலரை ஊத்துனதுக்கு அப்புறம் கூட நம்ம தொடர்ந்து 15 நிமிஷம் கலக்கணும். எப்பவுமே கெமிக்கல் செய்யறதுல நம்ம சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். கெமிக்கல் தயாரிக்கல கெமிக்கல் பொருட்கள் நம்ம தயாரிக்கிறோம்னா கொஞ்சம் நல்ல தரமான பிளாஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்தணும். மினரல் வாட்டர் தான் பயன்படுத்தணும். அந்த கலக்கிறது அடுத்ததுல ரொம்ப கவனமா செலுத்தணும். ஒரு பொருள் போடுறோம்னா ஒரே இடத்துல போடாம கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதை கலக்கிக்கிட்டு அந்த பொருளை மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் கலரும். கலர் தேர்ந்தெடுக்கிறதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் ரொம்ப தரமானதாக வரும். சரிங்களா? இதை நம்ம தொடர்ந்து இன்னொரு 15 நிமிஷத்துக்கு நான் கலப்பணும். கலர் சேர்த்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் இப்ப கைவிடாம 15 நிமிஷமா கலக்கிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நல்லா திக்காகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும். ரொம்ப திக்காகிறதுனால நான் இன்னும் ஒரே 1 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா திக்காகிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி நீங்க ஒரே ஏதாவது வலது பக்கமோ இல்ல இடது பக்கம் மட்டும் நீங்க சுற்றையில கலக்கையில அப்படியே ரிவர்ஸ்லயும் கலக்கி விடும். கொஞ்சம் கை வலி வர்ற மாதிரி தான் இருக்கும். இப்பவே ஷோல்டர் பெயின் கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. மத்த பொருள் தயாரிக்கிறத விட கொஞ்சம் அந்த திக்னர் ஜாஸ்தியா வரும். அப்ப நமக்கு கொஞ்சம் கலக்கும் பொழுது கை வலி இருக்கத்தான் செய்யும். அதனால ஒரு 2 பேரு சேர்ந்து செய்யற மாதிரி செஞ்சுக்கங்க. அடுத்ததாக நம்ம வாசனை திரவியம் ஃப்ராக்ரன்ஸ் ஊத்திக்கலாம். கம்ஃபோர்ட்டுக்கான ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லியே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க ஃப்ராக்ரன்ஸ் ஊத்துனதுல இருந்து மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் கைவிடாம கலக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்த்தி நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் நல்லா அந்த பதம் வந்துருச்சு பாருங்க. இருந்தாலும் அங்கங்க அந்த திக்னரோட இது இருக்கத்தான் செய்யுது. பாருங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் நல்லா கொஞ்சம் நம்ம கலக்கி விடணும். மொத்தம் 4 பொருள் தான், அதிகமாலாம் இல்ல.
ஆனா ஒவ்வொரு பொருள் போட்டதிலிருந்து நம்ம 20லிருந்து 25 நிமிஷம் நம்ம கலக்க வேண்டியது வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபிக்சேட்டிவ். இதையும் ஊத்திட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம கலக்கணும். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, துணி சேடாகாம பார்த்துக்கிறதுக்கும், அந்த நறுமணம் தொடர்ந்து ட்ரெஸ்ஸுகள்ல இருக்கிறதுக்காகவும் இது பயன்படுது. கெமிக்கல் கடையிலேயே சொல்லி நீங்க வாங்கிக்கலாம். இது வியாபார ரீதியா நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஹோல்சேலா கேட்டு வாங்குற மாரி பார்த்து. ஃபிக்சேட்டிவ் போட்டதிலிருந்து தொடர்ந்து 20லிருந்து 25 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்றதுல தான் ஃபேப்ரிக் கண்டிஷனரோட குவாலிட்டியே இருக்கு. எந்த ஒரு கெமிக்கல் பொருளா இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்றதுல தான் அதனுடைய நீடித்த தரம், அதாவது அந்த குவாலிட்டி ரொம்ப நாளைக்கு வரும். அந்த பொருள் ரொம்ப நாள் ஆனாலும் சீக்கிரம் அதனுடைய தன்மை மாறாம இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. கடைசியா நம்ம ஃபிக்சேட்டிவ் போட்டு நல்லா 25 நிமிஷம் பக்கம் கலக்கியிருக்கோம். போது நல்லா அந்த பதம் வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு 25 மணி நேரம் நான் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை பேக்கிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 மணி நேரம் ஆயிருச்சு. நல்லா செட் ஆயிருச்சு. 20 மணி நேரமும் போதும், 25 மணி நேரம் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் 25 மணி நேரம் வச்சிருக்கேன். இது பேக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி 1/2 லிட்டரு 1 லிட்டர் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சாம்பிள் நான் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட்டு என்னோட கஸ்டமருக்கு சாம்பிள் கொடுத்து கொண்டு போகிறேன்னா இந்த மாதிரி 200 ml 100 ml அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இது 200 ml. இந்த மாதிரி 100 ml நம்ம போட்டு 15 ரூபாய் 20 ரூபான்னு சொன்னாலும் நல்லா சீக்கிரம் சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வாங்கினதுல இருந்து ஒரு 4-5 நாட்களும் நீங்கள் ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயார் பண்ணிடணும். ரொம்ப நாள் விட்டிங்கன்னா அது கெட்டித்தன்மைக்கு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கூட சிம்பிளாக சின்னதாக ரெடி பண்ணி சாம்பிளுக்கு கொடுக்கலாம். பேக்கிங் எல்லாம் நம்மளோட ஒரு விருப்பம் தான். நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி. இதே நீங்க பார்த்தா ஆரம்ப கட்ட நிலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த வாட்டர் பாட்டில் கூட நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? வாட்டர் பாட்டில் நீங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இல்ல 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்க மொத்தமா வாங்கையில 100 பீஸ் 150 பீஸா தான் தருவாங்க. அதனுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 3 ரூ. 3.50 அந்த ரேட்டுக்குள்ள தான். அதிகபட்சம் போனாலும் ரூ. 4க்குள்ள தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச விதத்துல நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயாராயிருச்சு. சரிங்களா? நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு. அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி.